எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி டெசர்ட் ஒர்க் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சீஸ் கிச்சனில். அதில் இந்த பேட்ரி ஜூஸ் பிளெண்டர் இது வந்து வேலை செய்யுதா? இந்த ரீசார்ஜபிள் பேட்ரி இது வந்து போர்ட்டபிள், ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட ஹோட்டல்லலாம் அந்த வசதி இருக்காது இல்லைங்களா? ஸோ அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போது இது வந்து பேட்ரி, இது வந்து நம்ம ஃபோனில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை கேபிளில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக ப்ளக்கில் போட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இது சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு போட்டுட்டு நம்ம வந்து ஃபோனில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடு போட்டுட்டு நம்ம லேப்டாப்பில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கன்வெர்ட்டபிள்ஸ் இருந்தால் டைரெக்டாக ப்ளக்கில் எதில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டபிளில் போட்டுட்டு ப்ளக்கில் நம்ம டைரெக்டாகவே ஸ்விட்சில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 hours சார்ஜிங் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. சார்ஜிங் டைம் வந்து 3 hours. ஆனால் எனக்கு வந்து 6 hours ஆச்சு சார்ஜ் பண்ணேன். அது வந்து டைரெக்ட் ப்ளக்கில் வேறு நான் போட்டிருந்தேன். இதுவும் மொபைல் பவர் பேங்க்லலாம் போட முடியுன்றாங்க, லேப்டாப்பில் அதில் எவ்வளோ ஆகும்னு தெரியல. ஸோ பேசிக்காக இதில் 380 ml ஆஃப் வால்யூம் இருக்குது. ஜூஸ் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்க போகிறது கண்டிப்பாக ஆப்பிளும் பனானாவும் சேர்த்து வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். வச்சாச்சு. இப்போ இது வந்து ஜூஸ் கொட்டுறதுக்கு இது வந்து வடிகட்டி நம்ம கொட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆப்பிள் தான், நல்லா க்ரன்ச்சி ஆப்பிள்ஸ் தான். அடுத்தது பனானா. அடுத்தது நான் வந்து பாதாம் சேர்க்க போகிறேன். பாதாம் யூஸ்வலாக நான் இந்த ட்ரிங்க்கில் பாதாம் சேர்ப்பேன். ஸோ 3 பாதாம் சேர்க்குறேன். ஆக்சுவலாக இந்த ஜூஸ் நான் வடிகட்டி குடிக்க மாட்டேன், அப்படியே குடிச்சிருவேன். ஸோ இதை ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். இது வந்து டைரெக்டாக கூட ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வடிகட்டாமல் வேணும், எஸ் டைரெக்டாக கூட ஆட் பண்ணலாம், பரவாயில்ல. இது வந்து இப்போ டபுள் ப்ரெஸ் பண்ணோம். சங்க்ஸ் ஆஃப் ஆப்பிள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஆப்பிள் சங்க்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ ஒரு வேளை நான் ஆப்பிள் வந்து பெருசாக போட்டேனான்னு தெரியல. ஸோ நான் ஆப்பிள் வந்து எடுத்து இன்னும் கொஞ்சம் குட்டியாக நறுக்கிட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன சங்க்ஸாக வந்து கட் பண்ணிட்டேன். வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணிக்கணும்னு வேறு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே, ஊற்றி பார்க்கலாம் ஆயிடுச்சா என்னன்ட்டு, வரலையான்னு. ஸோ பீசஸ் பாருங்கள் அப்படியே இருக்குது. பட் பாதாம் வந்து நல்லா அரைச்சிருச்சு, அதுதான் தெரியல எனக்கு. பாதாம் நல்லா அரைச்சிருச்சு, பட் பீசஸ் அப்படியே இருக்குது. எனக்கு டவுட் என்னென்னா தண்ணி நிறையா ஆட் பண்ணணும், அதுதான் ஒன்று டவுட்டு. பட் யா த ஜூஸ். அடுத்தது வந்து தக்காளி பண்ண போகிறேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாதாம்லாம் சூப்பராக அரைஞ்சிருக்கு. தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனனால தான் எனக்கு வந்து அப்படி ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பாக ஆப்பிள் வந்து சூப்பராகவே அரைஞ்சிருக்கு. நான் பாதாமே அரைச்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து
தக்காளி. இதுக்கு வந்து நான் தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல. ஓகேங்க, இப்போ குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ஓகே, அரைச்சிருச்சு. கொஞ்சம் ஆட்டி ஆட்டி தான் அரைக்கிறதா இருக்குது, பட் அரைச்சிருச்சு. இப்போ இதை கிளாஸில் போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு. ஓகே, நாட் பேட். நல்லா அரைச்சிருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் திப்பி இருக்குது, பட் பரவாயில்ல. ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கணுங்க. குட்டி குட்டியாக நறுக்கணும், ஆஸ் வெல் ஷேக் பண்ணி யூஸ் பண்ணோம். இது இம்மீடியட்டாக டக்குன்னு வேணும், ஜூஸ் வேணும், வெளியில் இருக்கும் ஜூஸ் வேணும்னும் போது அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வெளியில் ஏதாவது ட்ரிப்பு இருக்கும், ஏதாவது ஒன்று அர்ஜென்ட்டாக பண்ணி கொடுக்கணும், இல்லை குழந்தைக்கு பண்ணி கொடுக்கணுன்னா டக்குன்னு இது வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் நம்ம ஷேக் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஹார்ட் வந்து கேரட் பீட்ரூட் அந்த ஜூஸ்லாம் குடிப்போம் இல்லைங்களா, ஸோ அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயங்கர ஹார்ட் அது. ஸோ அதை நான் வந்து இந்த டைம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கியே போடுறேன், பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஸோ கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக தான் வந்து நான் நறுக்கி இந்த டைம் போட்டிருக்கேன். ஸோ இப்போது இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். லைட்டாக தண்ணி போட்டிருக்கேன், இவ்வளோ தான் தண்ணி போட்டிருக்கேன். நீங்களே பார்க்குறீங்க என்ன நடக்குதுன்னு. நான் ஒருவேளை நிறையா இருக்கான்னு தெரில. நான் பாதியாக இதை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ பாதி இங்கே எடுத்து வச்சுட்டேன். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்றுமே பண்ணல, எல்லாம் நிறைய இடத்துல அப்படியே தெரிச்சிருக்கு, பட் ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே பண்ணலை, அதுதான் விஷயம். ஸோ இது வந்து சாஃப்டான விஷயங்களை பண்ணிடுது. அதுக்கும் வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கணும், அதெல்லாம் ஷேக் பண்ணிக்கணும். இது வந்து சில பேருக்கு தோணும் இது வந்து நம்ம பேசாமல் மிக்சிலேயே போட்டு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு. மிக்சி இல்லை, வெளியில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இது தேவைப்படும். வீட்டில் மிக்சி இருந்தால் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இன்னொன்று அந்த ப்ரோட்டீன் பவுடர், பால் அதெல்லாம் மிக்ஸ் பண்ண அந்த மாதிரி விஷயத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சாஃப்டான விஷயத்துக்கு தாங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா ஷேக் பண்ணி பண்ணால் தான் இது வேலை செய்யும். மற்றபடி ஹார்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸுக்கெலாம் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேபி குக்கும்பர் போட்டால் வேலை செய்யுமோ தெரில, பட் இதுதான் என்னோடய ரிவ்யூ. ஸோ இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு இதுலேருந்து பார்த்து வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து வாங்குங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு பார்த்து வாங்குங்க. எந்த லிங்க்கில் நான் வாங்கினோ அந்த லிங்க் நான் கீழே போட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய ப்ராக்டிக்கல் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஜஸ்ட் உங்கள் முன்னாடியே நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த டெசர்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து டெசர்ட் ஒர்க்கில் ட்ரை பண்ணோன்ட்டு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், கீழே லிங்க் இல்லை என்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.
இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 3 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.